டான்ஸ் மாஸ்டர் எங்கடா? யார் நீங்க? எங்க சேனாதிபதி உன்னை கூட்டு வர சொன்னார். என்ன பார்க்கணும்னா அவரே வர சொல்லு. என்னடா லுக்கு விடுற? என்னடா? கொஞ்சம் பொறுமையா இருக்கு தம்பி, அவசரப்படாதீங்க. தம்பி, சேனாதிபதி இந்த ஊர்ல பெரிய ஆளு. நீங்க அங்க போறதா நல்லது. ஆமா குரு, பெரியவர் சொல்றது சரிதான். ஒருவேளை என்கொயரி பண்ணா நம்ம யாருங்கிறது வெளியே தெரிஞ்சு போகும். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது. வர வணக்கம். அடங்கொப்பம் தாமரபரணில தலைமுழுக நீதான் மாஸ்டரா? நான் ஏதோ 60 வயசு கிழமால இருப்பான்னு நினைச்சேன். 20 வயசு பழமால இருக்கான். டான்ஸ் எங்கேயா கத்துக்கிட்ட? திருப்பாச்சியில. ஆட்டத்தை பத்தி கேட்டா அருவாசேர் இடத்த சொல்றான். யோ மாஸ்டர், நீ உன் கூடாரத்தை இழுத்து மூடிட்டு இங்கே வந்து செட்டில் ஆயிடியா? எங்க அஞ்சலிக்கு எப்பப்ப போர் அடிக்குதோ அப்பப்ப டான்ஸ் கத்துக்கிடு. முடியாது. சும்மா இல்லையா, 1 லட்ச ரூபாய் வாங்கிக்க. உயிருக்கு மேலான கலையும் உண்மையான கலைஞனும் வீட்டில் எறிகிற லாந்தர் விளக்குல வானத்தில் இருக்கிற சூரியன். அத தனிப்பட்ட ஒரு மனுஷன் வலை வீசவும் முடியாது, விலை பேசவும் முடியாது. அட போய, கலையாவது கலைஞனாவது. இந்த காக்காவளி பந்தவன் கை கால ஆட்டுவானே, அதுக்கு பேர் தானே பரதம். கண்ணுல பார்வை இல்லாதவ வானவில பத்தி விமர்சனம் பண்ணா அவனை பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. தாதா, இந்த லொல்லு பேசுறதெல்லாம் விட்டுட்டு நாளையில இருந்து ஒழுங்கு மரியாதை என் வீட்டுக்கு வந்து சதி சொல்லணும். இல்ல உன் விதி மாறிடும். நாணயத்துக்கு 2 பக்கம், என் நாட்டியத்துக்கும் 2 பக்கம். ஒன்னு அபிநயம், இன்னொன்னு ஆண்மை. அது தெரியாம என்ன மிரட்டி பார்க்காதீங்க. தம்பி, கோவப்படாதீங்க. எங்க அஞ்சலி பரதநாட்டியம் கத்துக்கூடாதா? பரதநாட்டியத்துல அபிநயம் மட்டும் இல்ல, ஆன்மீகமும் இருக்கு. தேக அசைவு மட்டும் இல்ல, தெய்வீகமும் இருக்கு. கோடி கோடிய பணம் இருந்தாலும் நாம தான் கோயிலுக்கு போகணுமே தவிர கோயில் நம்ம வீட்டுக்கு வராது.